ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2026 சிஎஸ்கே யூஸ் பண்ண போகிற அந்த 4 கன்னான ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஆப்வியஸ்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் பண்ணணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு ஸ்கிரிப்ட்லாம் எழுதி வச்சிருந்தேன். சரி, ஓகே, இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில நல்ல ரீடென்ஷன் சிஎஸ்கே பண்ணியிருந்தாங்க. என்னன்னா டெவல்டு ப்ரிவிஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருந்தாங்க, நூறு அகமதை ரீடைன் பண்ணியிருந்தாங்க, நாதன் எல்லிஸை ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டனையும் ரீடைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல ரீடென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல பைஸும் நம்ம பார்த்தோம். மேட் ஹென்ரியை வந்து பை பண்ணியிருந்தாங்க, அகில் ஹுசேனை பை பண்ணியிருந்தாங்க, மேத்யூ ஷாட்டை பை பண்ணியிருந்தாங்க, ஜாக் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில நல்ல பைஸும் பார்த்தோம். பட் இவ்வளோ பேர் இருந்தாலும் 4 பேர் தான் விளையாட முடியும் இல்லையா? அந்த 4 பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது முழுக்க என்னோட ஒப்பீனியன் தானே தவிர கண்டிப்பாக இந்த 4 பேர் தான் விளையாடுவாங்க அப்படி கிடையாது. பட் இந்த 4 பேர் விளையாண்டா ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸாக நமக்கு வந்து சிஎஸ்கே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேத்யூ ஷாட் வந்து நிறைய பேர் பிளேயிங் லெவலில் வைக்க மாட்டாங்க, பட் நான் வைப்பேன். ஏன் அப்படின்னா ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர், செமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவார். ஒரு மாதிரி டைனமிக்கான ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நல்ல அக்ரெசிவான பவர் பிளே பேட்டிங் இவர்கிட்ட எபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கு. எஸ், அனதர் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட கொண்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டியில அவர் இருந்திருக்காரு, கேப்டன்சி மெட்டீரியலா இருந்திருக்காரு. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இவர் வந்து நல்ல அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே இப்போ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச் தான் எடுக்க போறாங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மேத்யூ ஷாட்டை மேபி எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். ஸோ அவர் வந்து ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. எப்படி மேக்ஸ்வெல் வந்து ஒரு மாதிரி சூப்பரா எஸ்டாப்ளிஷ்டா இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மேத்யூ ஷாட் ஒரு ஆப்ஷன். இதை தாண்டி ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நூர் அகமது வந்து எஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய பிக் திங் ஃபார் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். யங் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர். லாஸ்ட் இயரே அவர் வந்து அவரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னும் பல வருஷம் சிஎஸ்கேல இருக்க போறாரு. கண்டிப்பா சிஎஸ்கே அவரை விடலாம் மாட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர், சூப்பரா பவுலிங் பண்ணுவாரு, நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாரு, ஒரு மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின் பண்ணுவாரு, நிறைய விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இவருக்கு இருக்கு. சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல இவர் கண்டிப்பா நல்லாவே சூட் ஆவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இது நோ பிரைனர். கண்டிப்பா நூர் அகமது வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாரு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாதன் எல்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேயர். பத்திரானாவை சிஎஸ்கே விட்ட போய் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நல்ல மூவ், ஏன்னா நாதன் எல்லிஸை ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்ம் பயங்கரமா இருந்துச்சுங்க. இப்போ ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வராரு, அது கொஞ்சம் கன்சர்ன் தான். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் வந்து நாதன் எல்லிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாதன் எல்லிஸ் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆட வைக்கணும். சிஎஸ்கேயோட ஃபேஸ் அட்டாக்கை லீட் பண்றதுக்கு தகுதி உள்ள ஒருத்தர் அப்படின்னே நான் சொல்லுவேன். நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருப்பாரு, டெத் பவுலிங் ஸ்கில்ஸ் பயங்கரமா இருக்கு. ஒரு வேல்யூபிளான ஒரு T20 பவுலர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்ல எபிலிட்டி இருக்கு, அண்டர் பிரஷர்ல பவுலிங் போடக்கூடிய எபிலிட்டி. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச நாதன் எல்லிஸ் ஒரு பக்காவான ஒரு சூப்பரான ஒரு கன்னா இருப்பாரு. ஸோ மேபி நாதன் எல்லிஸ் பிளேயிங் லெவலில் இடம் பிடிப்பாரு இன்ஸ்டெட் ஆஃப் மேட் ஹென்ரி. ஆனால் நிறைய பேர் மேட் ஹென்ரி இருக்கணும்னு யோசிப்பாங்க. பட் என்னோட சாய்ஸ் நாதன் எல்லிஸ். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த டெவல்டு ப்ரிவிஸ். போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங் பிளேயரா உள்ள வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. இவர் இன்னும் பல வருஷத்துக்கு இருக்கணும்ப்பா, இவர் ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டரா சிஎஸ்கேல மாறணும்ப்பாலாம் எல்லாம் சொல்லிருக்காங்க. எஸ், பேபி ஏபி அப்படின்னு செல்லமா கூப்பிடுவோம். த மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் யங் பேட்டர் இந்த வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஸ்பின் அண்ட் பேஸ் ரெண்டையுமே அக்ரெசிவா அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஃபியர்லெஸ் ஆன ஒரு பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல எடுத்துட்டு வருவாரு. சிஎஸ்கே லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு இவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாதிரி நல்ல மொமெண்டத்தை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் மேல வைக்கிறாங்க. அண்ட் நல்ல ஒரு வேர்ல்டு கப் கேம்பெயினுக்கு அப்புறம் திரும்பி வராரு. எஸ், இவர்கிட்ட எல்லா மேட்சும் 50+ 60+ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு வைபவ் சூரியவன்சிலாம் எப்படி ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் தான். பட் மிடில் ஆர்டர்ல சிஎஸ்கேவோட ஒரு பேக் போனா இருக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்பர் 4 நம்பர் 5 வேற இறக்கி விட்டீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டெவல்டு ப்ரிவிஸ் ஒரு பயங்கரமான ஆப்ஷன். அண்ட் அவர் கண்டிப்பா விளையாடுவாரு ஃபாரின் ஸ்லாட்ல. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 4 பேர் விளையாண்டா நல்லா இருக்கும். பட் இதை தாண்டி மேபி நீங்க போகணும் அப்படின்னா ஒரு அகில் குஷேன் மேல போகலாம். அகில் குஷேன் ஒரு சூப்பரான பிளேயர் அண்ட் ஒரு செமையான ஒரு ஆல்ரவுண்டர். ஜடேஜா இல்லாத இடத்த அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நிறைய ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் இந்தியாவில் இருக்கு, அங்கெல்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் மேத்யூ ஷாட். நீங்க மேத்யூ ஷாட் வேணாம், அகில் குஷேன் கூட போகலாம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தர். மேத்யூ ஷாட்டை நீங்க மேலே தான் ஆடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ்அப் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. இந்த 5 பேர்ல கண்டிப்பா 4 பேர் விளையாண்டுருவாங்க, அதுல நோ டவுட். உங்களோட 4 பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங்க்கு ப்ரிவிஸ் இருக்காரு, ஒரு பவர் பிளே அக்ரெஸ் பண்ணணும், நல்லா கொஞ்சம் பவுலிங்கும் போடணும் அப்படின்னா மேத்யூ ஷாட் இருக்காரு.
இருக்காரு. மிஸ்ட்ரி ஸ்பின் எடுத்துட்டு வரணும்னா நூர் அகமது இருக்காரு. உங்களுக்கு டெத் பவுலிங்ல ஆதன் எல்லிஸ் இருக்காரு. இதை தாண்டி நீங்க அகில் ஹுசைன் ஒரு ஆளா வச்சிருந்தீங்க அப்படின்னா 4 பேர் தான். பட் நான் ஒரு 5வது ஆப்ஷனாகவும் சொல்றேன். அகில் ஹுசைன் ஒரு ஆளா வச்சிருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து டெத்தில் வந்து பேட்டிங் பண்ணி கொடுப்பாரு. அதே நேரத்தில் மிடில் ஓவர்ஸ்ல நல்லாவே பவுலிங் பண்ணி கொடுத்துருவாரு. ஈவன் தான் ஒரு பவர் பிளேல கூட பவுலிங் பண்ணுவார். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே கிட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்ல மிக்ஸ்அப் இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டான ஓவர்சீஸ் காம்பினேஷனை சிஎஸ்கே உருவாக்கலாம். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃபம் டிஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.